ஈழத்தமிழர்களை பற்றியும் அதுவும் இல்லாமல் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1989 இலங்கையில் இருக்க ஒரு குடும்பத்தில் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காக அந்த நாட்டு இராணுவத்துக்கிட்டேயும் இந்தியன் இராணுவத்துக்கிட்டேயும் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை ஈஸியாக நடக்க விட்டுருவாங்களா? அப்போல்லாம் அது போர்க்காலமாச்சே. இதுக்கு நடுவில் அவங்க அந்த கல்யாணத்தை பண்ணாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட கதையே. இந்தமாரி கதை ஸ்க்ரீன் பிளேலாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் அதை பக்காவாக ஹேண்டில் பண்ணி அதுக்கு நடுவில் மனிதத்தை பற்றி பேசியிருப்பாங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப். எதுக்காக இந்த போர், யாருக்காக இந்த யுத்தம், மற்றவங்களுக்காக நம்ம இங்கே அடிச்சுக்கிறோம், நமக்காக என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம எல்லாரையும் சீட்டேஜில் உட்கார வச்சுருப்பாங்க. யாருக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்ற மாரி எடுத்துகிட்டு போயிட்டு கிளைமேக்ஸை நம்ம எதிர்பார்க்காத மாரி முடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துலையாச்சும் நீங்கள் அமைதியை கையாண்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிற டைலாக்காக இருக்கட்டும். லாஸ்ட்டில் ராணுவ வீரர் அங்கே இருக்கிறவரை பார்த்து உங்களை தொல்லை பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவர் சொல்லுவார், இன்னும் எத்தனை பேர்கிட்ட போய் கேட்பீங்க இந்த சாரியை அப்படின்னு சொன்ன டைலாக்காக இருக்கட்டும். அங்கே இருக்கிற ராணுவத்துக்கு போய் அவங்க 4-5 சட்டையை போட்டுப்பாங்க. அந்த சீனாக இருக்கட்டும். அவங்க பேச வந்த அரசியல் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகியிருந்தா ஆஹா ஓன்னு பேசிப்போம். இப்போ தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. முடிஞ்சால் போய் தேட்டரில் பாருங்கள். படம் பேர் நீலீரா. சூப்பர் படம்.